நெறைய எறும்பு சேர்ந்து ஒரு பெரிய இலைய தூக்கிட்டு போச்சாம். அத ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாரு. அத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எப்படி இவ்ளோ சின்ன எறும்புகள்லாம் சேர்ந்து இவ்ளோ பெரிய இலைய தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அத கொண்டு போற பாதையெல்லாம் நெறைய தடங்கள வச்சிருக்காரு. தடங்கள வச்சிருந்தும் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த எறும்புகள்லாம் அத தாண்டி போறத பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காரு. இந்த சம்பவத்த பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர், இந்த எறும்புகளுக்கு எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம், எவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்துகிட்டே இருந்தாரு. ஆனா அந்த எறும்புகள் கஷ்டப்பட்டு 1 மணி நேரமா இழுத்து வந்த அந்த இலைய அதோட கூட்டுக்குள்ள கொண்டு போக முடியல. ஏன்னா அந்த கூட்டு வாய விட அந்த இலை பெரிதாக இருந்தது. இதுக்கு அந்த எறும்பு இவ்வளோ கஷ்டப்பட்டே இருக்க வேணாமே, ஏன் இந்த இலைய எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம். நம்மளும் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சேர்த்து கொண்டே போறோம். ஆனா நம்ம கடைசியா எதை கொண்டு போக போறோம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த எறும்பு கதை மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். வீணா எந்த விஷயத்தையும் கட்டி இழுத்துட்டு போறதுல பிரயோஜனமே கிடையாதுங்க. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் அதுக்காக மட்டும் கஷ்டப்பட்டாலே போதுமானது.